Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 7 and 8 நம்ம பார்க்க போறோம் which is in page number 15.45. ஸோ இதில் செவன்த் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தாங்க. இதில் வந்து பிரியா லிமிடெட் அடாப்ட்ஸ் FIFO மெத்தட் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூஷன். எப்போவுமே இந்த ஃபிஃபோக்கும் லிஃபோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா ஃபிஃபோனா என்ன, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வர்றது வந்து ஃபர்ஸ்ட் வெளியில போயிடும். அப்போ நம்ம வந்து அந்த ஓப்பனிங்ல இருக்கிற வேல்யூவை நம்ம எடுக்க முடியாது. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60,000 இன்டூ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் இருக்கு இல்லையா, க்ளோசிங் டிவைடட் பை ஆவரேஜ். இதுவே லிஃபோ மெத்தடா இருந்தா க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங்னு வரும். ஏன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்டா வந்தது ஃபர்ஸ்ட் வெளியில போயிடும். ஓகே, ஃபர்ஸ்டா இருக்கிறது இன்னும் உள்ள இருக்கும். அப்ப ஃபர்ஸ்டா இருக்கிறப்ப நம்ம என்ன வாங்கினோமோ அந்த வேல்யூல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து இது ஃபிஃபோ மெத்தட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது ஃபர்ஸ்ட் வெளியில போயிடும். அப்ப அந்த வருஷம் முழுக்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த ஆவரேஜ் எடுத்து தான் நாம க்ளோசிங்ல டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்க க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 60,000 அண்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 150 அண்ட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 120. So 150 divided by 120 is equal to rupees 75,000. Okay. So 60,000 இருந்தது, அந்த வருஷ கடைசியில 75,000 மாறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனுடைய வேல்யூ. ஓகே, இந்த இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்டே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம 60,000 இருந்தது 75,000 எப்படி மாறிடுச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபிஃபோவை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது ஃபர்ஸ்டே வெளியில போயிடும். ஓல்டு ஒன் வில் கோ அவுட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ங்கிறது வந்து கடைசியா வந்தது வெளியில போகும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்படி நீங்க லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இப்படி லாஜிக்கா நீங்க யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம்ல நான் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே தான் கேட்டிருக்காங்க, பட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்கிறப்போ லாஸ்டா வந்தது வெளியில போயிடும், பட் ஃபர்ஸ்டா வந்தது இன்னும் உள்ள இருக்கும். அப்போ ஃபர்ஸ்டா வந்ததுங்கிறதுக்கு நம்ம ஓப்பனிங் எடுக்கணும். ஓகே, அதுலயுமே வந்து லைக் இந்த 30,000ங்கிறது வந்து கரண்ட் பர்ச்சேஸ், அந்த கடைசி நாள் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது. பேலன்ஸ் 60,000னா பழைய பர்ச்சேஸ். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு பர்ச்சேஸுங்கிறது 60,000 ருபீஸ், அந்த அன்னைக்கு வாங்கினது 30,000 ருபீஸ். ஸோ இந்த ஓல்டு பர்ச்சேஸ்க்கு என்ன பண்ணணும், ஓல்டு பர்ச்சேஸுங்கிறது வந்து இங்க லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அப்போ ஓல்டு பர்ச்சேஸுங்கிறது அது அங்கேயே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த ஓப்பனிங் எடுக்கணும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 60,000 இன்டூ 280 டிவைடட் பை 200. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுக்கணும், 280 டிவைடட் பை 200. அதுவே இந்த 30,000க்கு நம்ம என்ன எடுக்கணும், ஆவரேஜ். ஸோ க்ளோசிங் டிவைடட் பை ஆவரேஜ், அதுதான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஓகே, கரண்ட் பர்ச்சேஸ்க்கு க்ளோசிங் டிவைடட் பை ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து 33,600 ருபீஸா மாறி இருக்கு. ஸோ 60,000 இருந்தது 84,000 மாறி இருக்கு, அண்ட் 30,000 இருந்தது 33,600 மாறி இருக்கு. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,17,600. ஓகே, ஸோ இதோட லாஜிக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கும் நம்ம ஆவரேஜ் தான் எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்கினது வெளியில போயிடும். ஓகே, ஸோ இங்க லாஸ்ட் வாங்கினது தான் வெளியில போகுதுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வாங்கினது இன்னும் உள்ளேயே தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வாங்கினது உள்ள இருக்கு அப்படின்னா நம்ம ஓப்பனிங் எடுக்கணும். ஓகே, கடைசியா வாங்கினது உள்ள இருக்குன்னா நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். ஓகே, இது நீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். நீங்க அப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also, if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.